கிளாஸில் வந்து நம்ம பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், C++ மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அதில் வந்து ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸும் சப்போர்ட் பண்ணோம். யூசர்ஸ் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் வந்து ஹலோ பைத்தான் 1 or 2 அது அப்படியே பிரிண்ட் ஆகும். சின்ன ப்ரோக்ராம் அது வந்து பிரிண்ட்னா எஃப் பிக்கு பதிலாக எஃப்னு போட்டால் அது வந்து சின்டாக்டிக். நம்பரில் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சிமெண்டிக். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கேரக்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வேரியபிள், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு. இந்த இதுதான் அடுத்தது பார்க்குறது. இப்போ வந்து இன்ட்டு, இப்போ வந்து ரியல் நம்பரை பற்றி என்ன டைப்போ அதை டேட்டா டைப் வந்து இன்ட்டு. டெசிமல்னால் அது வந்து டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டு. இந்த கேல்குலேட்டுன்ற ஆல்ஃபபெட் வந்து டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி ஓன் அசைன்மெண்ட்டில் வந்து CAL அப்படின்றது 0லேருந்து 2 வரைக்கும். அதோட ஓன் அசைன்மெண்ட் CA, அதான் லெங்க்த்து கண்டுபிடிக்கிறது. ஹலோ மை வேர்ன்றது மை வேர் அப்பர் கேஸு கன்வெர்ட் ஆகிறது, அது ஓன் அசைன்மெண்ட். இதே மாதிரி அடுத்த கிளாஸில் வந்து ஆர்டர், லிஸ்ட்டு, டியூப்பிள், டேட்டா டிக்ஷனரி, அதுக்கப்புறம் ஆப்பரண்ட், ஆப்ரேட்டர் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் தான். இந்த பைத்தானில் வந்து ரியல் நம்பர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதோட டேட்டா டைப்ஸ் என்ன, இப்போ 2லேருந்து 3 வரைக்கும் இருக்காது, 2.3 நடுவில் வருது, அந்த லெங்க்த்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்ன, அதுதான் அந்த அசைன்மெண்ட் தான் இந்த கிளாஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்தோம். இதுதான் வந்து பைத்தான் இன்ட்ரடக்ஷன்.